ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன விதமான பலன்களில் கிடைக்க போகுது, கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது எங்கெங்கு நடைபெறுது, எந்தெந்த இடத்துல அமருது, என்னென்ன தேதியில் நடக்குது, இதனால் என்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதம் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் தேதி மாறப்போகிறாரு. மேலும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி 11ஆம் தேதி ஆக போகிறாரு. மேலும் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் தேதி மாற போகிறாரு. மேலும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. அந்த தேதி 21ஆம் தேதிங்க. மேலும் லாபஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திற்கு 26ஆம் தேதி மாற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கும்பராசி என்பவர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய மனம் படைத்த உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தாரின் லாபம் கிடைக்கக்கூடும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கும்பராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகக்கூடும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை கொடுக்கும். மதிப்பும் அந்தஸ்தும் இருக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது. போட்டி குறையக்கூடுங்க. மேலும் நீண்ட நாளாக இழுபறையாக இருந்தவை நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடும். மேலும் வாக்குவன்மையால் நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குடும்பாதிபதி குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த இடைவெளிகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. மேலும் நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக்கக்கூடும். காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற உங்களுக்கு பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் போட்டிகள் அனைத்தும் குறைய போகுது. பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். சக கலைஞர்கள் மூலமாக நன்மைகள் பல நடக்க போகுது. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பு கிடைக்கும். நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு உயர் பதவிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பணவரத்து அதிகரிக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மேலும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பாங்க. பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது. அது குறிப்பாக இந்த மாதத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை
வணங்கி வர மனதைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 15, 16, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 9, 10 அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ல் சுகாதிபதி சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. மேலும் இதனால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு 2ல் இருப்பதால் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்க கொடுங்க. கலைஞர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவாங்க. அதில் இருந்து தடைகளும் நீங்க போகுது. ஏதாவது ஒரு வழியில் பணம் கைக்கு வந்து சேருங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வாகனங்கள் வாங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும். புதிய முதலீடுகள் செய்வதை குறித்து யோசிப்பீங்க. பணி செய்யும் இடத்துல உங்களுக்கான சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சனி இருப்பதும் செவ்வாய் வக்ரத்தில் இருப்பதும் சில சங்கடங்களை தரவே செய்யும். அவ்வப்பொழுது உங்களுடைய முயற்சிகள் தளர்ச்சியும் தடைகளும் வந்து செல்லும். அதன் பிறகு சரியாகிவிடும். மேலும் உடன்பிறப்புகள் ஆதரவு குறையும். பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இழுத்தடிக்கும். தொழில் பாகஸ்தாரர்களுக்கு பிரச்சனைகள் செய்வாங்க. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கையாளணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத பெண்களுக்கு திருமண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே திருமணம் தள்ளி போகக்கூடும். அவசியமற்ற அலைச்சல்கள் அல்ல தருங்க. மேலும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை ஏற்றி நடக்கும்படியான சூழ்நிலை உருவாகக்கூடும். வேலை அதிகரிக்கும். அதிகாரமிக்க உயர் பதவிகள் இருப்பவர்கள் வீட்டுக்கு கூட போக முடியாத நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடும். மேலும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து தடைகளால் பயணங்களை ஒத்தி போட நேரும். வீட்டில் எப்பொழுதும் ஓய்வில் இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்களை செல்கையில் எச்சரிக்கை ரொம்ப தேவை. உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இடலைங்க. மனைவியோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் கவலை அளிக்கும். பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் குறையும். அதன் காரணமாக மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப காரிய நிகழ்வுகள் ஏற்கனவே குறிப்பிட்ட காலத்தில் நடக்க முடியாது, தள்ளி போகுங்க. வீட்டிலேயே இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உறவுகள் வருகை குறையும். சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு சிறப்பான புதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது. பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டாலுமே முடிவு அப்படிங்கிறது தாமதப்படும். அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு சந்தைப்படுத்த முடியாமல் தொல்லைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.